ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்களை பெறுவது என்பது ஊடகங்கள் விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. காங்கிரஸ் தலைமை, திமுக தலைமையும் சந்தித்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். பேரம் பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கட்சியை வழங்குங்கிற மாதிரியான ஒரு டோனு உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்குது. வகுப்புவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக, காங்கிரஸ் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவதன் மூலமே தமிழ்நாட்டில் பாஜகவை அதிமுக மூலமாக உள்ளே நுழைய முயற்சிக்கிற அந்த முயற்சியை நான் முறியடிக்க முடியும். 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்போ திடீரென்று இன்ப அதிர்ச்சி, இது வரைக்கும் வெளியில தெரியாம அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பணத்தை அறிவிப்பதற்கு கூட நெருக்கடி இருக்கிறது, தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு முதல்வர். எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் வெறும் வாயால் தான் அறிவிப்பே தவிர நிதி ஆதாரத்தை பெருக்கி அதை நிறைவேற்றியது தலைவர் மு.க. ஸ்டாலின் தான், முதலமைச்சர் தான். இவங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இவங்க வாயில் சொல்லியிருக்காங்க, ஆட்சிக்கு எப்போ வர்றது, எப்போ செய்ய போகிறது. இது மக்கள் ஆதரவு உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. தாவேகா விஜய்க்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் 30% சொல்கிறாரு. ஓட்டு பெட்டியை என்ன தான் தெரியும். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட விஜயை சந்தித்து உங்கள் கூட்டணி சேர்கிறேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இத்தகைய நிலையை அடைவார்கள் என்பதற்கு வேறு சான்றே தேவையில்லை. ஒரு தேசிய கட்சி எந்த கட்டுப்பாடும் மற்று, அதாவது ஒருத்தர் ஒன்றை சொல்லும் போது அதுக்கு எதிராக நடந்து கொள்கிறதுங்கிறது ஒரு டிசிப்ளின் இல்லாத நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே அறிவாலயத்தில் இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் போட்ட பிறகு சிலர் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை இருக்கும். இல்லை என்றால் சிலரை வெளியேற்ற வேண்டிய முன்னொரு கையெழுத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக அவர்கள் களையெடுக்கப்படுவார்கள். ஸ்பார்க் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை, காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் மற்றும் தேசிய முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு கோபண்ணா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி, இதற்குள்ள ஒரு பெரிய இடைவெளி, ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பொதுவாக இந்த அரசியல் களத்தில் காணப்படுது. குறிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற புது முழக்கத்தை வைக்கிறாங்க. வெளியில் அது இருந்தாலும் கூட காங்கிரஸ் இதை வலுவாக முன்வைக்கிறது. குறிப்பாக கிரீஷ் ஜோடங்கிறவர்களும் அதை சொல்லியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறாரு, விஜயை போய் சந்திக்கிறாரு. விஜய் தான் அந்த பிட்டை முதல்ல போட்டார். அதை கூட இன்னைக்கு பேசியில் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒன்று பற்ற வச்சு விட்டேன், இன்னைக்கு எல்லா பக்கமும் அது பற்றி எரியுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் தான் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய நெருக்கடியை திமுக கூட்டணிக்கு உருவாக்கி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு காங்கிரஸினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் ஏஎன்ஐ பேட்டியில் 2 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, அதிக இடங்களை பெறுவது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த முறை காங்கிரஸ் கட்சி கேட்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் சொன்னார், பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொன்னார். அதில் இன்னொன்று சொல்லியிருக்கார், டிஎம்கே இஸ் ட்ரஸ்டட் அலை, அலையன்ஸ் இஸ் இன்டாக்ட் என்ற வார்த்தையை அந்த பேட்டியில் சொன்னார். ஆக கூட்டணி என்பது திமுக கழகத்தோடு தான் கூட்டணி. அது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. அந்த வகையில் அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்களை பெறுவது என்பது ஊடகங்கள் விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. அது 2 கட்சி தலைமை, காங்கிரஸ் தலைமை, திமுக தலைமையும் அல்லது பேச்சுவார்த்தை குழுவும், அவர்கள் பேச்சுவார்த்தை குழுவும் சந்தித்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அது முடிவு செய்யப்படும். அதற்கு முன்னால் இந்த கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்டதில்லை. 2004 மக்களவைத் தேர்தலின் போது அன்னை சோனியா காந்தி தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைய உறுதுணையாக இருந்தவர் திமுக கழக தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு நாம் மிகப்பெரிய வெற்றியை 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்தது. மறுபடியும் 2009 நாம் வெற்றி பெற்றோம். 2014 ஒரு தேர்தலை தவிர
2004 2025 வரை 21 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கிறோம். 2019 மக்களைத் தேர்தலில் 40ல் 39 ஜெயித்தோம். 2021 திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தது. அடுத்து 2024 40க்கு 40 புதுச்சேரியோடு சேர்த்து நாம் வெற்றி பெற்றோம். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை பெற்ற, அமோக ஆதரவை பெற்ற கூட்டணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதே நேரத்தில் பாஜக, அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து மக்கள் ஆதரவை பெற்ற கூட்டணி. அதனால் சின்ன சின்ன சலசலப்புகள் இந்த கூட்டணியில் ஏற்படலாம். ஒரு சிலர் மாறுபட்ட கருத்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. தமிழ்நாடு நலன் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து, தமிழ்நாடு நலனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதுகாப்பாக அதை செய்து வருகிறார். தேசிய நலனை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு பாஜகவினுடைய அடக்குமுறையை, இன்றைக்கு பேச்சுரிமை பறிக்கப்படுகிற இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து போராடி வருகிறார். அந்த போராட்டத்திலே காங்கிரஸுக்கு துணையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் அதிகாரபூர்வமாக இருப்பது காங்கிரஸுக்கு திமுக சேர்ந்த கிட்டத்தட்ட 41 உறுப்பினர்கள். 30 மக்களவையில் இருக்காங்க, 11 பேர் மாநிலங்களவை. 41 பேரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களுக்கும் அவர்கள் துணையாக இருக்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிக்காது. எந்த விதமான கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் என்ன கூறினாலும் இந்த கூட்டணி எஃகு கோட்டை போல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பல முறை கூறிவிட்டார். இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காங்க, நீங்கள் துணைத் தலைவர், நீங்களும் வலுவாக பேசுகிறீர்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2004 தொடங்கினது 22 வருடங்கள் இடைப்பட்ட ஒரு தேர்தல் மட்டும் தவிர்த்து பார்த்தோம்னா இவ்வளவு நீண்ட ஒரு பெரிய கூட்டணி. அப்போ அதாவது அதோடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது இல்லையா? ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டணி இருக்கும்போது அந்த மதிப்பு அது புரியாமல் அல்லது தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த கூட்டணி இப்போ நீங்கள் இவர் மாணிக்கம் தாக்கூர் பேசும்போதும் சரி, அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய நடவடிக்கையும் சரி, எல்லாமுமே இந்த கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் நடக்குது. இல்லை, இதில் மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்தவரை கட்சி நலன் கருதி ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும். 58 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இல்லாத கட்சி வளர்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவர் கட்சி நலன் கருதி பேசுகிறார். ஆனால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாமல் அவர் இங்கே மயிலாப்பூரில் அவருக்கு இருக்கிற வீட்டில் உட்கார்ந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலரை பிடித்து வைத்து கொண்டு சில குழப்பங்களை செய்து வருகிறார். இதை தொடர்ந்து நான் பல நேர்காணலில் நான் இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். அகில இந்திய தலைமை அவரை போன்றவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த கூட்டணியில் அவர் ஏற்படுத்துகிற தொடர்ந்து அவர் ட்விட்டரில் கொடுக்குற அந்த கருத்துக்கள், தொலைக்காட்சி விவாதங்களில் எல்லாவற்றிலுமே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று ஒரு உள்நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து செயல்படுவது தெரிகிறது. அவருக்கு இந்த கூட்டணியை எதிர்க்க என்ன காரணம் என்பதை நான் விரிவாக கூற விரும்பவில்லை. அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த கூட்டணி இருக்கிற வரை அவருடைய எதிர்காலம் உறுதி செய்யப்படாது. அதனால் இந்த கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதற்காகத்தான் விஜய் தாவேகா தலைவரை போய் ரகசியமாக சந்தித்தார். அவர் ஒன்றும் அதிகாரபூர்வமான சந்திப்பு அல்ல, அது தனிப்பட்ட முறையில் செய்த சந்திப்பு. ஆகையினால் இதனால் பல சலசலப்புகள் இருக்குது. இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அகில இந்திய தலைமைக்கு இது பற்றி புகார் தெரிவித்திருக்கிறார். எல்லாமே ஒரு சில நாட்களில் முடிவு செய்யப்படும். இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படும். ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு வியூகம் வகுக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சொல்லும்போது குறிப்பிட்ட இவர் பெரிய முக்கியமான பொறுப்பில் கூட இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய அந்த பேச்சுக்கள் முக்கியத்துவம் பெறுது இல்லையா? இப்போ அவர் தமிழ்நாட்டின் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுகிறாரு. அதற்கு எதிராக எல்லோரும் திமுக தரப்பிலிருந்து பேச வரும்போது பேச வேண்டாம் இது குறித்து அப்படின்லாம் திமுக தலைமையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த தகவல்கள் இருக்கும்போது பெரிய நெருக்கடியை கொடுக்கிற ஒருவரை குறித்து நான் என்ன சொல்கிறேன்,
செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, வெளியில் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசாதீர்கள். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தான் கூடுதலா பேசுறாங்க. அதுக்கான நிகழ்வுகள் நடக்குது. இல்ல. அது திருச்சி வேலுச்சாமியாக இருந்தாலும் சரி, அல்லது இவர் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரியா, இவருமே அதான் பேசுறாரு. யாரு நம்ம மாணிக்கம் தாகூருமே. இல்ல பொதுவாக சில விஷயங்களை வந்து ஊடகங்கள் மூலமாக அல்ல வெளிப்படையாக பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து கூட்டணியை பாதிக்கும். நாளைக்கு தேர்தல் வரும்போது இந்த வேட்பாளராக இருப்பவர்கள் தான் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டி வரும். ஏன்னா இந்த தேர்தல் களம் என்பது திமுக காங்கிரஸினுடைய ஊழியர்கள் செயல் வீரர்கள் இணைந்து பணியாற்றினால்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வந்து ஒரு திமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். அவர்கள் அமைப்பு வந்து கிராம மட்டத்தில் வலுவாக இருக்கிறது. தேர்தலில் நான் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறணும்னா திமுகவினுடைய அமைப்பு நமக்கு பெருமளவில் உதவ வேண்டும். அடிமட்ட தொண்டர்கள் நமக்கு ஆதரவாக வேலை செய்யணும். காங்கிரஸ் செயல் வீரர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்பொழுது அவர்களுக்குள்ள இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வளருமேயானால் அது கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்கிற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கவலையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அதனால் விரைவில் ஒரு சில நாட்களில் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். இது பொதுவா வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கோ அல்லது திமுக காரர்களுக்கோ பொதுவா என்ன உளவியலை தருதுன்னா, அண்ணேன்னு சொன்னாரு, அப்படி பாசமா வந்து பழகினாரு. அப்படி இருந்த ஒரு ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் இந்த பேரத்தை நடத்துவதற்கு அல்லது இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு நெருடல் இருப்பதை பார்த்து என்ஜாய் பண்றாரா, ஒரு அமைதி காக்கிறாரா, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா அது வருது. தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்பு வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும்ன்ற நோக்கத்தில் தான் திமுக நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணியை ராகுல் காந்தி உறுதி செய்தார். அந்த தொகுதி மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் அதை வந்து மாநில அளவில் காங்கிரஸ் கட்சி குழுவோடு திமுக வந்து குழு அமைத்து அதோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று பேசி அனுப்பிட்டார். ஏன்னா எண்ணிக்கையை வந்து தலைவர் ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் முடிவு செய்ய முடியாது. ஒன்று இவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஒரு முடிவு ஏற்படவில்லை என்றால் திமுக தலைமை சார்பாக வந்து கனிமொழியோ அல்லது யாரோ தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு சந்தித்து பேசினால் அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்படும். பிரச்சனைக்குரிய விஷயங்கள் முடிவு கட்டப்படும். ஏன்னா இந்த கூட்டணி ஒரு தேச நலன் கருதி அமைக்கப்பட்ட கூட்டணி. தலைவர் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் இருக்குது. அதாவது அடுத்து இந்த நாட்டிற்கு பிரதமராக வர வேண்டும். அதற்கு திமுக போல ஒரு வலுவான மாநில கட்சி, கொள்கை சார்ந்துள்ள மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுள்ள பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சி. இப்போ வந்து அவர் டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொன்னார் மோடி. இது உடனே ஒரு டப்பா சர்க்காருன்னு சொன்னார். அந்த துணிச்சல், இந்த அரசியல் பேராண்மை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு கட்சி தலைவராக எதிர்ப்பது வேறு. ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு பல்வேறு நிதி ஒதுக்கீட்டுகள் ஒன்றிய அரசை நம்பி இருக்கிற சூழலில் அதே நேரத்தில் புறக்கணிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்கிற ஒரு சூழலில் இத்தகைய கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு அந்த கொள்கை மீது இருக்கிற பற்று, வகுப்புவாத சக்திகளை எதிர்க்கிற அந்த அணுகுமுறை, இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த கூட்டணி வந்து சரியான புரிதல் இருக்குது. நான் கூட இவ்வளவு தீவிரமாக இதில் நான் என் கருத்துக்களை கூறுவதற்கு காரணம், கொள்கை சார்ந்து நான் வந்து காங்கிரஸ் திமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சமீப காலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆற்றுகிற உரையை நான் பார்க்கிறப்போ, முரசொலி நாளேட்டில் நான் நாள்தோறும் படிக்கிறப்போ மற்ற நாளேடுகளிலும் படிக்கிறேன். உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் பாஜகவை இவ்வளவு கடுமையாக யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கிறார். அதே நேரம் திமுக கட்சி தோழர்களை அவர் கொள்கை ரீதியாக அவர்களை உரமிட்டு வளர்த்து வருகிறார். இது வந்து இந்த காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தேசிய அரசியலுக்கு நல்லது, வகுப்புவாத பாஜக எதிர்ப்புக்கு நல்லது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு கூட இந்த கூட்டணி நிச்சயம் பலன் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ நீங்க கட்சி வளரணும், கட்சியை வளர்க்கணும்னு சொல்றீங்க. அந்த இடத்துல தான் நீங்க இவர் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் வந்து அதிக சீட்டுகள் வாங்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா ஆப்ஷனா அவங்க வந்து விஜய், பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ஆப்ஷனும் விஜயா தான் இருக்குது. போய் சந்திக்கிறாரு. அப்போ
கட்சி வளரணுங்கிற நோக்கம் அவர்களுக்கு இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்க இல்லை, நம்ம மக்களவையில் 10 தொகுதி நிற்கிறோம், 10லையும் வெற்றி பெறுறோம். 40 தொகுதியில் நிற்கிறோம், 40ம் வெற்றி பெறுகிறோம். இது மக்கள் ஆதரவு உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. தாவேகா விஜய்க்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் 30% சொல்கிறாரு, ஓட்டு பெட்டியை என்ன தான் தெரியும் இல்லையா? தேர்தல் முடிவு தான் அதை உறுதி செய்யணும். ஆகையினால் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம், இந்த கூட்டங்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. 1971 தேர்தலில் அன்றைக்கி ஸ்தாபன காங்கிரஸ் சுதந்திர கட்சி கூட்டணி கடற்கரையில் ராஜாஜியும் காமராஜும் பேசினாங்க. நான் போய் அந்த கூட்டத்தில் பங்கேற்றேன். 10 லட்சம் பேர். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. காந்தி சிலையிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் கூட்டம், கண்ணகி சிலை வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்ட கூட்டம். எல்லா நாளேடுகளும் எழுதியது. இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பொறுப்பேற்க போகிறார் அப்படின்னு தான் எல்லாமே எழுதுனாங்க, தினமணி உட்பட. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தேர்தல் தீர்ப்பு என்று வருகிற போது 130 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த திமுக 184 இடங்களிலும், 50 இடங்களில் 1967 வெற்றி பெற்ற காங்கிரஸ், பிறகு ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ், இந்திரா காந்தி, கலைஞர் கருணாநிதி கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளித்தார்கள், வெற்றி பெற செய்தார்கள். ஆக இந்த தேர்தல் தீர்ப்பு என்பது கூட்டங்களின் அடிப்படையில் முடிவு செய்வதல்ல, 234 தொகுதிகளிலும் இருக்கிற கள நிலவரத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுமே தவிர, ஏதோ சேலத்தில் ஒரு 5000 பேரை உட்கார வைத்து, அல்லது கரூரில் ஒரு 30,000 பேர் வந்தால் அந்த கூட்டம் 1,30,000 பேரை வைத்துக்கொண்டு திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் கூட்டத்தை நான் பார்த்தேன். அவ்வளோ பேரும் அமைதியாக உட்கார்ந்து உரையை கேட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அமைதியாக கலைந்து செல்கிறார்கள் என்றால் அந்த திமுகவுடைய கட்டுக்கோப்பான அமைப்பு நமக்கு பாராட்டுக்குரியதாக இருக்குது. இன்னைக்கு இப்போ மாமல்லபுரத்தில் தாமு அன்பரசன் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுபோல் அந்த அமைப்பு அடுத்து திருப்பத்தூரில் ஏவாவேலு மீண்டும் ஒன்று செய்கிறார். அப்புறம் மகளிர் மாநாடு பல்லடத்தில் நடந்தது, தஞ்சாவூர் நடக்குது. ஆக திமுக கட்டுக்கோப்பாக தேர்தல் பணிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. பாக முகவர்கள்னு 100 பேருக்கு ஒரு பாக முகவர்னு நியமனம் செய்து அவருக்கு பயிற்சி கொடுத்து, இன்றைக்கி முதலமைச்சருடைய கட்டளைப்படி ஒவ்வொரு பாக முகவரும் அந்த 100 வாக்காளர்களை தேர்தலுக்குள்ளே 5 அல்லது 6 முறை நீங்கள் சந்திக்கணும், சாதனைகள் எல்லாம் சொல்லணும், திண்ணை பிரச்சாரம் செய்யணும் அப்படி என்று நாள்தோறும் களப்பணி ஆற்றி வருகிறார். இந்த பணியெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் மிக பெரிய அளவில் உதவ போகிறது. வகுப்புவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவதன் மூலமே தமிழ்நாட்டில் பாஜகவை அதிமுக மூலமாக உள்ளே நுழைய முயற்சிக்கிற அந்த முயற்சியை நாம் முறியடிக்க முடியும். இல்லை, இந்த கூட்டணி சிதைஞ்சிடக்கூடாது, இது கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அந்த உளவியலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டாக இருக்குது, நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு இந்த ஸ்டாண்டு சரியானது இல்லை அப்படின்னு நினைக்கிறது சரிதானே? அந்த இடத்துல இருந்து தானே மற்றவர்கள் மாறுபடுறாங்க. இல்லை, இப்போ 2021 2019 தேர்தல், இப்போ 2021 தான் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் 25ல் நின்று நாம் 18 இடங்களில் வெற்றி பெற்றோம். 10 எம்பிங்க இருக்காங்க. இந்த 10 எம்பிகளும் 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் குறைஞ்சபட்சம் தங்கள் பகுதிகளில் கட்சி வளர்ப்பதை, காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கட்சியை வளர்ப்பதை திமுக என்ன தடுத்து கொண்டா இருக்கிறது? நம் கட்சியை வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது. நாம் தான் கட்சியை வளர்க்கணும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதே. நீங்கள் இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு மூலமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க முடியும். நமக்கு மிகப்பெரிய எதிரி பாஜக தான், அடுத்தது அதிமுக. அந்த அடிப்படையில் நமது கொள்கைகளை நான் சொல்லுகிறேன். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகிய தலைவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் கொள்கைகளை சொல்லி கட்சியை வளர்க்க முடியலன்னா வேறு எந்த தலைவரை வைத்துக்கொண்டு நாம் கட்சியை வளர்ப்பது? கட்சி வளர்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் நாள்தோறும் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி வருகிறேன், ஊடகங்களில் பணியாற்றுகிறேன், என்னால் முடிந்தவரை அந்த கருத்துக்களை பரப்புகிறேன். அது மாதிரி ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினரும் தங்கள் பணிகளை செய்கிறப்போ நிச்சயம் காங்கிரஸ் கட்சியை வளர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சித்தாந்த ரீதியாக தேசிய அளவில் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவதை தடுக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக செயல்படுவதன் மூலமாக, கொள்கைகளை சொல்லுவதன் மூலமாக அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக நச்சு கருத்துக்களை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த மதசார்பற்ற
கொள்கையில் நம்பிக்கையுள்ள காங்கிரஸ் கட்சியினர் பரப்புரையை தீவிரமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக கட்சியை வளர்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பேரம் பேசுகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கட்சியை வழங்குங்கிற மாதிரியான ஒரு டோனு உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கே நீங்கள் இன்ஸ்டிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இருக்குது. அதாவது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு எவ்வளவு எண்ணிக்கை என்பதை பொதுவெளியில் காங்கிரஸ் நண்பர்கள் விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. 2 கட்சி தலைவர்கள் அதுதான் முடிவு பண்ணணும். ஊடக விவாதத்தின் மூலம், தொலைக்காட்சி விவாதத்தின் மூலமாக எத்தனை தொகுதிகளை திமுகவிடம் பெறுவது என்று அந்த முடிவை நாம் எடுக்க முடியாது. காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் அல்லது திமுக தலைமை அமைக்கிற குழு, காங்கிரஸ் தலைமையில் அமைக்கிற குழு சந்தித்து பேசிதான் அதை முடிவு செய்யணும். எங்களுக்கு இதை பற்றி முடிவு செய்வதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்கர் இருக்கிறார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு தொகுதிகளை நாம் அதிகமாக பெற முடியுமோ, நமக்கு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறதோ, நமக்கு என்ன பலம் இருக்கிறதோ, அந்த பலத்தை திமுக தலைமை நிச்சயம் அதை ஒரு பொருட்டாக கருதி நமக்குரிய தொகுதிகளை நிச்சயம் வழங்குவார்கள். அதனால் அந்த உரிமையை நாம் பெற முடியும். ஏன்னா திமுக ஒரு ஜனநாயக விரோதமாக செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல. காங்கிரசினுடைய நியாயமான கோரிக்கையை அவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள், அதற்குரிய தொகுதி பங்கீட்டை செய்வார்கள். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி, அதாவது தொகுதி விவகாரங்களில் பொது வழியில் பேசாதீர்கள் அப்படின்னு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னதுக்கு பிறகும் பல்வேறு நடவடிக்கைகள் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வியை பற்றி திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களிடம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தலைமைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் எடுத்தெறிந்து பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தேசிய கட்சி எந்த கட்டுப்பாடுமற்று, அதாவது ஒருத்தர் ஒன்றை சொல்லும்போது அதுக்கு எதிராக நடந்து கொள்கிறதுங்கிறது ஒரு டிசிப்ளின் இல்லாத நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் அதாவது சிலர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், சிலர் மீது நடவடிக்கை அகில இந்திய காங்கிரஸுக்கு பரிந்துரை செய்யணும். ஸோ ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இந்த கூட்டணிக்கு விரோதமாக பேசுகிறார் என்று சொன்னால், அவர் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தால் அகில இந்திய தலைமைக்கே நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரை செய்யலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒன்று, ஏன்னா முடிவெடுக்கிற அதிகாரம் டெல்லியில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் உடனடியாக ஒருவரை கட்சி விட்டு நீக்கிட முடியாது. ஆனால் வேலுச்சாமி போன்றவர்களை, காங்கிரஸ் கட்சியின் சாதாரண உறுப்பினராக இருக்கிற ஒருவரை, எந்த பதவியிலும் இல்லாத, எந்த பொறுப்பிலும் இல்லாத, ஒரு பொறுப்பற்ற முறையில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒருவரை காங்கிரஸ் கட்சி கட்சியை விட்டு நீக்கியிருக்கலாம், நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாகவே பேசுவதை நாள்தோறும் அதை ஒரு கட்சி பணியாகவே, கட்சி விரோத பணியாகவே செய்து வருகிற வேலுச்சாமியை கட்சி விட்டு நீக்க வேண்டும் என்பது என்னை போன்ற காங்கிரஸ்காரர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அதை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வரும். அறிவாலயத்தில் இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் போட்ட பிறகு சிலர் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை இருக்கும். இல்லை என்றால் சிலரை வெளியேற்ற வேண்டிய முன்னொரு கையெழுத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக அவர்கள் களையெடுக்கப்படுவார்கள். ஒன்றியத்திலிருந்து ஒரு பட்ஜெட் ஒன்று இந்த 2026க்கான பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதில் பொதுவாக தேர்தல் வருகிறது அப்படிங்கிற காரணத்துக்காகவாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பண்ணுறது வழக்கம். குறிப்பாக பீகார் தேர்தல் வந்தப்போ பீகாருக்குன்னு சிறப்பு திட்டங்கள் இருந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துக்கு தேர்தல் வந்தப்போ அங்கே சிறப்பு திட்டங்கள் அதிகம் அறிவித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருகிறது, இதை பற்றி எந்த கவலையும் இல்லையா? பிஜேபி 0 அப்படிங்கிற, அதாவது எந்த விதத்திலையும் நன்மை செய்யாத ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது, அதனால் அதுக்கு நிதி ஒதுக்குவதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு விரோத போக்கு பாஜக தொடர்ந்து இன்று நேற்றில் 12 ஆண்டுகளாக அதை செய்து வருகிறார்கள். ஒரு ஈரப்பதம் நெல் 17%, 22% மாற்ற சொன்னால் அங்கேருந்து வல்லுநர் குழுலாம் வந்தாங்க, ஆய்வு செய்தார்கள். கடைசி வரைக்கும் அதை கூட செய்யலையே. அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டு அதை கொடுக்கறது, அது கூட அவங்க செய்யலை. எப்படி கொள்முதல் செய்து, எப்படி விலை கொடுப்பது, இப்படி பல பிரச்சனைகளில் 10 வெள்ள நிவாரணம், அதெல்லாம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து நிதி ஒதுக்கலை. நம்ம கேட்டது 30,000 கோடின்னா அவங்க 276 கோடி தான் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு இந்தியாவிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% இன்றைக்கி நாம் வளர்ச்சியில் காட்டியிருக்கிறோம். அது ரிசர்வ் பேங்கினுடைய
கையேடு அறிக்கை கூறுகிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31,19,000 கோடி, மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதன்மை இடத்துல இருக்கிறோம். அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்குற போது மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. 11 லட்சம் கோடி அந்நிய முதலீடு. டிஆர்பி ராஜா அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் துணை முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கிறார். அதே போல் அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் முகவரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கி அந்த 5000 ரூபாய் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 1,31,00,000 மகளிருக்கு காலையில் வங்கி கணக்கில் முன்னறிவிப்பு இல்லாமல் 5000 ரூபாய் வந்து விழுகிறது. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க, ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒரு முதலமைச்சர் வந்து எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோடு இதுவரைக்கும் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கார். காலை உணவு திட்டம், அதில் கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவ மாணவியர் காலையில் வீட்டில் சாப்பிட வேண்டியதில்லை, பள்ளிக்கூடத்தில் போனால் அவருக்கு காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க. ஆக பல வகைகளில் தமிழ்நாடு நலன் பெற, தமிழ்நாடு முன்னேறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் முதலமைச்சருக்கு இன்றைக்கி என்னென்னா, த இமேஜ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருடைய இமேஜ் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி அவருக்கு சமமாக போட்டியிடுகிற எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் இவர்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பளிப்பார்கள். முதலமைச்சராக அவரைத்தான் விரும்புவார்கள். குறைந்தபட்ச அறிவும் புரிதலும் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் முதலமைச்சர் ஸ்டாலினை நிச்சயம் தேர்வு செய்வார்கள். இந்த தடைகள், இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற அந்த தடைகள் அவசியமற்றது. நாம் வந்து ஒரு கொள்கை சார்ந்த கட்சி திமுக, உற்ற துணையாக இன்றைக்கி பாஜகவை எதிர்ப்பதில் நமக்கு உறுதுணையாக இருக்கிற கட்சி. அவர்களோடு சுமூகமாக பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு ஊடக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. விரைவில் அது தீர்க்கப்படும். இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இப்போ திடீரென்று இன்ப அதிர்ச்சி, இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இந்த பணத்தை அறிவிப்பதற்கு கூட நெருக்கடி இருக்கிறது. அதாவது இதை வந்து தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு முதல்வர் அவர். அப்படி மக்களுக்கு கொடுக்குற பணத்தை தடுப்பதற்கு யார் முயற்சிக்கிறா, என்ன விதமான முயற்சி அது? அதில் வந்து இந்த நிதி இவர்கள் எல்லார் வங்கி கணக்கிலையும் வந்து விழுந்து விட்டது. இனிமே யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நிதி ஆதாரங்களை முடக்குகிற, நமக்கு இருக்கிற நிதி ஆதாரத்தை வந்து ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு வகைகளில் நமக்கு தடைகளை ஏற்படுத்தலாம். அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு இன்றைக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு பல இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அதை உணர்வார். அதையெல்லாம் எதிர்கொண்டு வருகிற பட்ஜெட்டில் இன்னும் இன்ப அதிர்ச்சி இருக்கோ தெரியல. அந்த பட்ஜெட் உரையிலையும் பல புதிய அறிவிப்புகள் வெளிவரலாம். இப்போது இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களா மகளிர் உரிமை தொகை, ஆட்சி மீண்டும் வறுமையானால் அது 2000 உயர்த்தப்படும். மாதம் 2000 ரூபாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஏழை எளிய பெண் வங்கி கணக்கில் 2000 ரூபா வருதுன்னா அது ஒரு பெரிய தொகை. 2000 ரூபா வச்சா இந்த மினிமம் குறைந்தபட்ச அந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு, வருமானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்யலாம். அவர் சுயசார்புள்ளவராக பெண்கள் மாறுவதற்கு, மகளிர் முன்னேறுவதற்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனடைந்திருக்கிறது. ஆக இந்த அரசு என்பது மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ஓரணியில் திரண்டு வாக்களிக்கிற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு. இல்லை, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த 2000 ரூபாயை நான் அறிவித்ததுனால தான் வந்து முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வருகையை பார்த்து பயந்து, பெண்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவை பார்த்து பயந்து இந்த 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இல்லை, அது வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் வெறும் வாயால் தான் அறிவிப்பே தவிர நிதி ஆதாரத்தை பெருக்கி அதை நிறைவேற்றியது தலைவர் மு.க.ஸ்டாலின் தான், முதலமைச்சர் தான். இவங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இவங்க வாயில் சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு எப்போ வர்றது, எப்போ செய்ய போகிறது. இன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்கு பற்றி சேலத்தில் விஜய் பேசியிருக்கிறார். அந்த ஒரு ஆட்டாம் பாம் போட்டார், வெடிகுண்டு. அது வந்து எல்லா கட்சியும் குழப்பம் வந்துடுது. அது ஆனால் உண்மையிலே நான் சொல்லுகிறேன்,
இன்றைக்கி விஜய் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, எல்லாம் வருது, 30% வாக்கு வங்கி இருக்குன்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. சில ஊடகங்கள் அவருக்கு ஆதரவாக கூட பேசுகிறார்கள். அந்த கூட்டங்களை எல்லாம் பெரிய அளவில் விவாதம் நடத்தி ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட விஜயை சந்தித்து உங்கள் கூட்டணியில் சேருகிறேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், விஜய் கட்சி தாவேகாவினுடைய தேர்தல் களத்தில் என்ன எதிர்காலம் எத்தகைய நிலையை அடைவார்கள் என்பதற்கு வேறு சான்றே தேவையில்லை. யாருமே இப்போ எங்கள் இதில் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு முடிந்தால் புதிய கட்சிகள் சேர்த்து கொள்ளப்படும். ஏற்கனவே நாங்கள் ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட நாங்கள் 20 வருஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை கூட்டணி. போன மக்களவைத் தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இல்லை, இன்றைக்கி ஒன்றா இருக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து கொள்கை கூட்டணி, அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர எங்களை போன்ற கொள்கை கூட்டணி இல்லை. அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி, நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள். கூட்டணி குழப்பங்கள், சர்ச்சைகள் இது குறித்து பல்வேறு, அதாவது ஒரு ஊசலாட்டம் இருந்தது, பல்வேறு கேள்விகள் இருந்தது. அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.